சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவெட்டிப்பட்டியில் கோவில் திருவிழா தொடர்பாக நேற்று இரு பிரிவினர் மோதிக்கொண்ட நிலையில் இதுவரை 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவலை ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என தற்போது 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிசிடிவிகளை கைப்பற்றிருக்காங்களா? மற்றவர்கள் யாரெல்லாம் கண்டறிஞ்சிருக்காங்க? கள தகவல் என்ன? காவல்துறை என்ன சொல்றாங்க? சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியம் அருகே இருக்கக்கூடிய தீவெட்டிப்பட்டி கிராமத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கிறது. இந்த மாரியம்மன் கோவில் சுமார் 800 குடும்பங்களுக்கு சொந்தமானது. இந்த 800 குடும்பங்களில் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியலின சமூகம் என பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பொதுவான கோவிலாக இருக்கிறது. இது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலும் இந்த கோவில் இருந்து வருகிறது. ஆண்டுதோறும் சித்திரை மாதங்களில் இந்த பண்டிகை இந்த கோவில் திருவிழா நடைபெறுவது வழக்கமாக 4 நாட்கள் இந்த பண்டிகை நடைபெறும். அதுபோலவே இந்த ஆண்டும் இந்த 4 நாட்கள் பண்டிகைக்காக சுமார் 15 நாட்களுக்கு முன்பே கம்பம் நடுதல் என்ற பூச்சாட்டுதல் விழா மூலமாக பண்டிகை தொடங்கியது. பண்டிகையின் முதல் நாளான புதன்கிழமை தீச்சட்டி எடுத்தல் மற்றும் கன்னங்களில் அலகு குத்துதல் போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியின் நிறைவாக கோவிலில் அந்த தீச்சட்டி எடுத்து வந்தவர்களுக்கும் அலகு குத்தி வந்தவர்களுக்கும் பூசாரி விபூதி வழங்கியிருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு கோவிலுக்குள்ளே அழைத்து விபூதி கொடுத்தும், வழக்கம் போல பட்டியலின சமுதாயத்தினருக்கு கோவிலுக்குள்ளே அனுமதிக்காமல் வாசலில் வைத்து விபூதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை மற்ற சமூகத்தினரை போலவே எங்களுக்கும் கோவிலுக்குள் அழைத்து விபூதி கொடுங்கள் என்று பட்டியலின சமூகத்தினர் சார்பாக கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறின் காரணமாக நேற்று முத்தரப்பு அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் காடையாம்பட்டி தாசில்தார் அலுவலகத்தில் தாசில்தார் முன்னிலையில் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலும் நடைபெற்றிருக்கிறது. இரு தரப்பினரும் தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பட்டியலின சமூகத்தினர் கோவிலுக்குள்ளே நுழைவதற்கான உரிமையை கேட்டும், மற்ற சமூகத்தினர் அவர்களை கோவிலுக்குள் அனுமதிக்க முடியாது என்ற அவங்களுடைய தரப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் நேற்று பேச்சுவார்த்தை நிறைவு பெறாத ஒரு நிலையில் மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் அவரவர் பகுதியில் சென்று அவங்க மக்களிடம் தெரிவிக்கும் பொழுது பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஒருபுறத்திலும் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒருபுறத்திலும் கூடி அது கலவரமாக மாறி இரு தரப்பினரிடையே கல்வீச்சு சம்பவங்களும் கடைகள் எரிப்பு சம்பவமும் நடந்து நேற்று ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த முழுமையாக கலவரத்தை கட்டுப்படுத்தி 2 தரப்பை சார்ந்த 28 பேரை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக வீடியோக்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வைத்து சிலரை தேடி வருவதனால் சிலர் தலைமறைவாகவும் இருக்கிறார்கள். ஓரளவுக்கு இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது என்று கூறலாம். ஆனாலும் பெரும்பாலான கடைகள் தாமாகவே இன்றைக்கு முன் அடைத்து வைத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு கலவரம் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக கடைகள் திறக்கப்படாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் காவல்துறை விதிக்கவில்லை. ஆனாலும் இன்னும் மேலும் 3 நாட்களுக்கு இந்த பகுதியில் கண்காணிப்புக்காக காவல்துறை ஒரு சுமார் 100 பேர் அளவில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கோவிலை பொறுத்தவரை தற்பொழுது அந்த பண்டிகை முழுமையாக நடைபெறாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கோவிலிலும் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் கேட்டபொழுது கோவிலுக்கு யாரையும் வர வேண்டாம் என்று யாரும் வலியுறுத்தவில்லை. அதே நேரத்தில் பண்டிகை மட்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் வெளியூரிலிருந்து உள்ளூர் வருபவர்களுக்கு தடையோ வேறு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இங்கு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் தொடர்ந்து போலீஸ் கண்காணிப்பில் இந்த கிராமம் இருந்து வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.